ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் யூனிவர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். பிக் பாஸ் சீசனோட இந்த வீக்கோட ஓட்டிங் லிஸ்ட்டில் யார் யார் எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டு தான், கூகுள் ஓட்டிங்ஸு. இது வந்து அன்அஃபிஷியல் தான், இப்போயே சொல்லிடுறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட் யாருக்குமே நம்ம கானா வினோத் தான் இருக்கார். 20% ஓட்டு. இவர் தான் பார்த்திங்கன்னா அதிக ஓட்டு இருக்குது. கீழே இருக்கவங்களோட ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காரு. 50,000க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது கீழே இருக்கவங்களுக்கும் நம்ம கானா வினோத்துக்கும். ஓகே, கானா வினோத் பார்த்தீங்கன்னா 1,13,403 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். லாஸ்ட் வீக்கும் ஆக்சுவலி கானா வினோத் தான் ஃபஸ்ட்டில் இருந்தார். ஓகே, அப்படியே நம்ம 2வது பிளேஸ்க்கு வந்தோம்னா நம்ம கமருதீன் 11% ஓட்ஸு, 66,337 ஓட்ஸு நம்ம கமருதீனுக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியானா 60,000 ஓட்ஸு, 10.85% ஓட்டு இவங்க வாங்கியிருக்காங்க வியானா. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பீஸு நடிப்பு அரக்கன் 55,500 ஓட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி 52,704 ஓட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் 50,863 ஓட்ஸு. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபரி 45,577 ஓட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராங்க் பண்ணதாலே நம்ம பிரவீன் வந்து ரொம்ப மேலே வந்துட்டார். ஆக்சுவலி கீழே தான் இருந்தார் பிரவீன். இது வந்து ப்ராங்க் பண்ணாங்களல்ல, அதனால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பிரவீன் கோட்ஸ் வந்து. லாஸ்ட் சீசன் வந்து இதுமாதிரி ரஞ்சித் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணி நம்ம ரவீந்தர் ரஞ்சித் சார்லாம் சேர்ந்து ஒரு ப்ராங்க் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரஞ்சித் சார் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருந்தார். அதே மாதிரி இந்த வாட்டி பிரவீன் தப்பிச்சிட்டாரு எலிமினேஷன்லேருந்து. ஓகே, அடுத்து யார் இருக்காருன்னா நம்ம துஷார். 22,965 ஓட்டு நம்ம துஷாருக்கு. துஷார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் தான் ஆக்சுவலி கொஞ்சம் தெரிகிறாரு. இத்தனை வீக் ஆள் தெரியவே இல்லை. ஒருத்தர் முன்னாடியே மறைஞ்சிட்டு இருந்தார். தனியாக பேசிவிட்டு அவங்க கூடயே இருந்தார். ஒரு மாதிரி சோபாவில் பேசிவிட்டு அவங்களோடையே இருந்தார். இந்த வீக் தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு ப்ரோமோலாம் வந்திருந்தார். இன்றைக்கெலாம் பார்த்துருப்பீங்க, 2 ப்ரோமோவில் வந்திருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமி 22,000 ஓட்ஸ் தான் இருக்காங்க நம்ம கெமி. நெக்ஸ்ட் வந்து ரம்யா 21,000 ஓட்ஸு, எஃப்ஜே 20,000 ஓட்ஸு. ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ரம்யாவுக்கும் எஃப்ஜேக்கும். இந்த வாரம் வேறு எத்தனை வீக்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியலை. டபுள் வீக்ஸாக இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு. இவங்க 4 பேர்த்தில் யார் வேணால் வீட் ஆக சான்ஸ் இருக்குது. துஷார், கெமி, ரம்யா, எஃப்ஜே. இவங்க 4 பேர்த்தில் யார் வேணால் வீட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் எவிக்ட் ஆகிறாங்கன்ட்டு. ஓகே, ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க.